உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்ரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நிறைய வக்கர கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கெட்ட மாற்றங்களை இந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது. அது போல இந்த சனி பகவான் வக்கர கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்தாவே 7.5 சனி வந்தா பிரச்சனை வரும், அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும், அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும், இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம். அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கர கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், என்னென்ன விஷயத்துல உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு பார்க்கலாம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நண்பர்கள். இந்த மகர ராசிக்காரங்க மாதிரி உழைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நைட்டு பகல் பார்க்காம உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களே. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு தனித்துவம் படைத்த ராசி அன்பர்கள்னு கேட்டா மகர ராசி அன்பர்கள் தான். வேலைன்னு சொன்னா வேலைக்காரங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, வேலைன்னு சொன்னா அதுவும் எந்த நேரத்திலையும் உழைக்கக்கூடியவர்கள்னு சொன்னா மகர ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. இந்த 3ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வக்கர பயிற்சி என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். யாரெல்லாம் மகர ராசியா இருக்கீங்களோ வேற வீடு மாறத்துக்கு ரெடியா இருங்க, ஒரு ஆபீஸ் மாறத்துக்கு ரெடியா இருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வக்கர பயிற்சியா கண்டிப்பா இருக்கும். சார் அதுக்குதான் சார் ட்ரை பண்றேன் வேலைக்கு, ஆனா கிடைக்க மாட்டேங்குது சார்னா நீங்க வேற ஊருக்கு ட்ரை பண்ணணும். சார் நான் வெளிநாடுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்ப வேற ஊர்னா வெளிநாடு வருமா சார்னா வெளிநாடு வரும். வெளிநாடு வேலை வாய்ப்பு கண்டிப்பா மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சே தீரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு டிரான்ஸ்பர் காத்துட்டு இருக்கு, ரெடியா இருங்க. சனி பகவான் வக்கரமானு சொல்லுவாங்க, உங்களை டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு ஏத்துக்கங்க. இல்ல நான் எனக்கு வீடு இருக்கு, என் குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும்னீங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வேலையை இழக்கக்கூடிய அபாயம் உண்டு, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல வேலை இல்லாம இருக்கீங்க, வேற ஊர்ல போய் வேலை தேடுங்க, வேற ஸ்டேட்ல போய் வேலை தேடுங்க, வேற கண்ட்ரில வேலை தேடுங்க. அதே போல மகர ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க, படிக்க போறீங்க, வேற ஊர்ல போய் படிங்க, உங்களுக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும். வேற ஸ்டேட்ல போய் படிங்க, நல்ல கோர்ஸ் படிப்பீங்க, சூப்பரா அவங்க நல்ல மார்க் வாங்கி வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. சார் நான் வேற கண்ட்ரிக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன், கண்டிப்பா சூப்பரா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க, உங்களோட வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆயிடும் சார். இந்த டைம்ல நீங்க வெளிநாடு போய் படிக்கிறீங்களா,
அதே போல நிறைய பேர் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருப்பீங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அங்க இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்து ஊர்ல வேற ஸ்டேட், அங்கேயே யூஎஸ்ல இருக்கீங்கன்னா பக்கத்து ஸ்டேட், ஆஸ்திரேலியா இருக்குன்னா பக்கத்து ஸ்டேட், யூகேல இருக்குன்னா பக்கத்து ஸ்டேட், அந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல வேலைக்கு தேடுங்க. இருக்கிற இடத்துல தேடாதீங்க, தேடினா கிடைக்காது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா கிடைச்சிரும், நல்லபடியா இருப்பீங்க. அதே போல மகர ராசி என்பதற்கு நிறைய அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும். அப்ப அலைச்சல் நீங்களே எடுத்துங்க. வேலைக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் வேலை பார்க்கறது, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமரை போய் மீட் பண்றது, கொஞ்சம் அலைஞ்சு அலைஞ்சு அவங்கள பாக்குறது. அவங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னா கூட நாளைக்கு பாருங்க, நாளைக்கு வாங்க சொன்னா நாளைக்கு பாருங்க. நிறைய கிளைண்ட்ஸை போய் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் பிசினஸ் பண்றவங்க. நீங்க அதை பார்க்காம அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வக்கர பயிற்சி உங்களை இன்னும் போட்டு கஷ்டப்படுத்தும். 7.5 சனி மாதிரி உங்களுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக வக்கர பயிற்சி மாறிடும். அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க, வீட்டை விட்டு ஆபீஸை விட்டு வெளில போங்க. ஆபீஸ்லயே உட்காந்து போன்லயே முடிச்சலாம் நினைக்காதீங்க. நேர்ல போய் பாருங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுங்க. நிறைய பேர் மகராசி என்பதெல்லாம் இப்ப எப்படி மாட்டாங்கன்னா, இப்ப கொரோனாக்கு அப்புறம் அந்த கூகுள் மீட்டு, ஜூம் இதெல்லாம் வீடியோ கால்லாம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் லைவா போய் கஸ்டமரை பார்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணீங்கன்னா பிசினஸ் நல்லா இருக்கும், growth நிறைய இருக்கும், நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதன் மூலமாக நீண்ட காலமா இருக்கக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை, நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை பிசினஸ் பண்றவங்க கடன் தான். கடன் வாழ்க்கையை முடிச்சிருக்கும். வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி வீணா போனவங்க யாருன்னு கேட்டா மகர ராசி தான். அவ்வளவும் வட்டி கட்டிட்டேன் சார், இன்னும் என்னால அந்த லோனை க்ளோஸ் பண்ண முடியல, லோனை முடிக்க முடியல, பிசினஸ் இல்லை, சம்பாதிக்க முடியல, இஎம்ஐ பெண்டிங் இருக்கு, கார் லோன் பெண்டிங் இருக்கு, ஹவுசிங் லோன் பெண்டிங் இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஒரு இடத்த வீடை வித்து அதுல இருந்து பிரச்சனை இருந்து வெளில வாங்க. நிறைய மகராசி என்பது என்ன பண்ணுவீங்க, சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பீங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின வீடு சார், எனக்கு வேலை கிடைச்சி முதல்ல வாங்கின வீடு, பிசினஸ்ல ஒரு பணம் வந்து வாங்கின வீடு, மாதிரி நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. அந்த சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்க பிரச்சனை தீரும் அப்படின்னா அந்த இடத்த வீங்க, வீடை வீங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். மகர ராசி என்பவர்களுக்கு என்னன்னா திருப்பி எதுவும் நடக்காதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையே அப்படியே சுழற்சி, வாழ்க்கையே ஒரு ஒரு வட்டம் தான். திருப்பி திருப்பி மாறி 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 வரும். அதை நம்பி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்த வித்துட்டு வீடை வித்துட்டு பிரச்சனையை தீர்த்துக்குங்க. கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இடம் இருக்குன்னா இடத்த வீங்க, தப்பு ஒண்ணும் இல்லை, திருப்பி வாங்கிக்கலாம். அந்த இடமும் விற்க மாட்டீங்க சார், அதான் சார் பிரச்சனை அப்படின்னா உங்க சுயஜாதத்தை நீங்க பாத்துக்கணும். உங்க சுயஜாதத்துல நீங்க வாங்கின இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரேத சாபம் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இடம் விற்க முடியல, நிறைய பேர் போன் பண்ணுவாங்க. சில பிரசன்னங்கள் பார்க்கலாம், சோழி பிரசனம்லாம் பார்த்தா இடத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, ஏதாவது ஒரு சல்லிய தோஷம் இருக்கு, ஏதாவது ஒரு பிரேத சாபம் இருக்கலாம் வரும். அப்படி அது சில பரிகாரம்லாம் பண்ணீங்கன்னா அந்த இடம்லாம் வித்து நல்ல நல்ல நிறைய பேர் கோடிக்கணக்குல சொத்தை விற்க முடியாதவங்கலாம் வித்து பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளா விற்க முடியாதுன்னா ஒரு வாட்டி பாத்துங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. அதை பார்த்துட்டு அந்த இடத்த வித்து அதுல இருந்து வெளில வர்றது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இடம் வீடெல்லாம் வாங்காதீங்க. இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் ட்ரை பண்ணாதீங்க, அதுல பிரச்சனைகள் வரும். நீங்க வாங்கக்கூடிய இடம் தப்பான ஒரு இடமா இருக்கும், இல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களால பணத்தை திருப்பி கட்ட முடியாம போயிடும். யாராவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களை நம்பி வாங்கினீங்கன்னா கடைசியில மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அதே புதுசா கார் வாங்கணும் செய்யலாம், ஒரு 6 மாசம் தள்ளி போடுங்க. 2 வீலர் வாங்கணும் தள்ளி போடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர, அது வாங்கினதுல இருந்து வேலையில தொல்லை வரும், பிசினஸ்ல கஷ்டம் வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதுசா நான் பிசினஸ்க்காக ஒரு வேன் வாங்குறேன் சார், ஒரு லாரி வாங்குறேன்லாம் வாங்காதீங்க. அதெல்லாம் கண்டிப்பா தொந்தரவு தான் கொடுக்கும், நல்லது கொடுக்க போறது இல்லை. அது உங்களுக்கு கடன் சுமை தான் அதிகப்படுத்துமே தவிர உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. சார் 7.5 சனி முடிஞ்சிச்சு சொன்னாங்களே சார், 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆனா வக்கர கதியில வராரு, நான் வச்சுக்கோங்க, அதுல பிரச்சனைகள் இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் சார். திருமணமே ஆகல, நிறைய மகராசி என்பவர்களுக்கு திருமணமே ஆகாம இருக்கு, லேட் மேரேஜ் தான். அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய மகர ராசி என்பவர்கள் இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுனால ஏதோ ஒரு சண்டை, ஒரு சின்ன பிரச்சனை, அது பெருசா பூதாகரமா வெடிச்சு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. சில பேர் வெளிநாட்டுல இருந்து கூட கணவன் மனைவி பிரச்சனைல பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா நேரம் சரியில்லாதனால உங்களை பத்தி யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மறந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, ஒரு இடம் பிரச்சனை இருக்கு,
ஒரு பங்காளி சண்டை இருக்கு, அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய நேரம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியரா வச்சுக்கோங்க. எந்தெந்த பேப்பரை நம்ம கொடுத்தா அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர முடியும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் அந்த பேப்பர் இல்லை இந்த பேப்பர் இல்லைன்னு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுல கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளையும் மகர ராசி என்பது செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பண வரவுகள் நிறைய உண்டு. ஆனா நீங்க அலைஞ்சு திரிஞ்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி தான் அந்த பணத்தை கிடைக்கிற மாதிரி இருக்கும், பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும், பணம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஆனா அலைஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சியில தொழில் நடக்கும். இடம் மாறினாதான் உங்களால வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஊர் மாறினாதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு, இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும், அதே ராகு தசை கேது தசை, சில பேருக்கு சனி பகவானுடைய தசை, சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு 51 பக்கம் நீங்க நோட்ல எழுதுனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதுல 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. நோட்லயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.